ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருடமும், முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருடமும் கடூழிய சிறை தண்டனை வழங்கி மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் 2018ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மீளத் திரும்புவதற்கு இன்னும் 2 அல்லது 3 வருட காலம் எடுக்கலாம் என மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கும் வாழ்க்கை பயணத்துக்கு மாறாக பொதுமக்களின் நலனுக்காக பயணத்தை அனைத்து பிரஜைகளும் தொடர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. கொத்தலாவல மருத்துவ பீடத்திற்கு உள்நாட்டு மாணவர்களை சேர்ப்பதை நிறுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவிப்பு. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. புதிய கொரோனா திரிவை கண்டறிய PCR பரிசோதனையை அதிகரிக்க திட்டம். உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர், முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறித்த இருவரும் குற்றவாளிகள் என மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச ஊடாக 14,000 கரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. அதற்கமைய குறித்த வழக்கு இன்று 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர், முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்புக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரி இந்த பிரதிவாதிகள் தங்கள் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் தவறான செயலை செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தவறு காரணமாக அரசாங்கம் 53 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பொது வரி வருமானத்தை இழந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இதுபோன்ற குற்றங்களை செய்ய தயாராகி வருபவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் வகையிலும் ஊழல் எதிர்ப்பு ஆர்வலர்கள் ஊக்குவிக்கும் வகையிலும் தீர்ப்பை வெளியிடுமாறு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதிபதி மஹேன் வீரமன் தலைமையிலான 3 அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை ஹெவலாக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது.
2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தினார். மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் மக்களின் ஏனைய அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் இனங்கண்டு அத்திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்பான்சு, அரச நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் E.A. ரத்னசீல, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் M. அனோமான் நந்தனி மற்றும் நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கும் வாழ்க்கை பயணத்துக்கு மாறாக பொதுமக்களின் நலனுக்காக பயணத்தை அனைத்து பிரஜைகளும் தொடர வேண்டும் எனவும் கலாநிதி ஓமல்பே சோபித்த தேரரின் 75வது வருட வாழ்க்கை மற்றும் 64 வருட துறவு வாழ்க்கை அதற்கு தகுந்த எடுத்துக்காட்டாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அம்பந்தோட்ட ரூணு மாகம்புர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கலாநிதி ஓமல்பே சோபித்த தேரரின் 75வது ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஒடுக்க இனத்தின் எல்லை சென்று கொண்டிருந்த நாட்டை மீண்டும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தில் மகா சங்கத்தினருக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாகவும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய வகையில் முன்னெடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டிற்குள் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கத்தின் புதிய திருப்பத்தை அரசியல் முறையின் மாற்றத்தின் மாத்திரம் செய்ய முடியாது எனவும் பெருமதி மிகுந்த ஒழுக்க கட்டமைப்பும் மற்றும் பெருமதியின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட சமூக பிணைப்புகளுக்கும் அந்த பணி சார்ந்துள்ளதெனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அதேபோல் தான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தொடர்பில் கலாநிதி ஓமல் சோபித்த தேரரின் ககுனத்தை இதன்போது நினைவு கூர்ந்த ஜனாதிபதி 75 வருட பிக்கு வாழ்வில் அவர் பெற்றுக்கொண்ட அறிவுபூர்வமான விடயங்களை வாழ்வில் இணைத்துக் கொள்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்வான கௌரவமாகும் என்றும் தெரிவித்தார். நிர்வாகம், பொறுப்புக்கூறல் மற்றும் கொள்கை தயாரிப்பில் மதிப்பீட்டின் முக்கியத்துவம் மேலோங்கப்படுவது ஒரு சாதகமான நகர்வாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மேரியட் கோர்ட்யார்ட் ஹோட்டலில் இடம்பெற்ற மதிப்பீடு சம்மேளனத்தின் 2025 மதிப்பீட்டு செயல்முறைகளின் எதிர்காலம் தொடர்பிலான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், நிர்வாகம், பொறுப்புக்கூறல் மற்றும் கொள்கை தயாரிப்பில் மதிப்பீட்டின் முக்கியத்துவம் வெளிப்படுவது நேர்மறையான போக்காகும் எனவும் பல தரப்பினரின் பங்கேற்பினை காண கிடைக்கின்றமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாடானது அரசு, ஐக்கிய நாடுகள் அமைப்பு, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பரந்த சமூக தரப்பினர்களுக்கான ஒரு மேடையாகும் என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அபிவிருத்தி செயல்முறைகள் தோல்வியடையும் போது அதன் தாக்கம் நிதி ரீதியாக மாத்திரமன்றி வாழ்க்கை, ஜீவனோபாயம் சந்தர்ப்பங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதால் அபிவிருத்தி தொடர்பான மதிப்பீட்டை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது என தெரிவித்தார். கொள்கை மற்றும் நிகழ்ச்சிகளின் முழுமையான செயற்பாட்டை மதிப்பீடு செய்வதன் மூலம் ஆரம்பத்திலேயே அவதானங்களை அடையாளம் காண்பதற்கும் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்கும் தேவையான சரிப்படுத்தல்களுக்கான சந்தர்ப்பமும் உருவாகும் என பிரதமர் தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் பூகோள பாராளுமன்ற உறுப்பினர்களின் மதிப்பீடு மன்றத்தின் தலைவர் கபீர் ஹாசிம், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, தெற்காசிய மதிப்பீட்டாளர்களின் தலைவர் கலாநிதி ராஜீவ் நந்தி, பிரிக்ஸ் புதிய அபிவிருத்தி வங்கியின் சுயாதீன மதிப்பீடு அலுவலக பணிப்பாளர் நாயகம் அஸ்வானி முது, UNFPA சுயாதீன மதிப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் மார்க்கோ செஹோன் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும், இளைஞர்கள் மற்றும் வளர்ந்து வரும் மதிப்பீட்டாளர்கள், விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீமத் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்பை நிறுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த மருத்துவ பட்டப்படிப்பு இலங்கை மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கற்கையாகும். இதற்கமைய ஆண்டுதோறும் தற்போது 50 உள்நாட்டு மாணவர்கள் முப்படைக்கு அல்லது போலீசுக்கு கேடட் அலுவலகராக இணைத்துக் கொள்வதன் மூலமும் தகமை பெற்ற வெளிநாட்டு மாணவர்களும் 100 உள்வாரி மாணவர்கள் மற்றும் 150 மாணவர்கள் கட்டண முறையில் மாத்திரம் இப்பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்புக்கான வாய்ப்புகளை பெற்றுக்
பெற்றுக்கொள்ள முடியும். இதை நிறுத்துவது நமது நாட்டின் கல்வித்துறையில் மாணவர்களுக்கான வாய்ப்புகளை இழக்க செய்கிறது. இது பாரியதொரு தவறு என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொத்தலாவலம் மருத்துவ பீடத்திற்கு உள்நாட்டு மாணவர்கள் சேர்ப்பதை நிறுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விசேட கருத்தை முன்வைக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இந்த மருத்துவ படிப்பு நமது நாட்டிற்கு டாலர்களை ஈட்டி தருகின்றன. நமது நாட்டில் உள்ள மருத்துவ மாணவர்கள் இந்த பட்டப்படிப்பை தொடரும் வாய்ப்பை இழப்பதன் மூலம் பாதகமான பல விடயங்கள் நடக்கும். இந்த பட்டப்படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் சுமார் 139 லட்சங்களை செலவிடுகின்றனர். இதை நிறுத்துவதன் மூலம் 400 முதல் 500 லட்சம் வரையில் வெளிநாடுகளில் செலவிட்டு பட்டம் பெற வேண்டிய நிலை ஏற்படும். இதற்கான செலவுகள் டாலரில் நடப்பதால் நமது நாட்டில் தக்க வைக்கக்கூடிய டாலர்களின் அளவும் இழக்கப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். போலீஸ் மா அதிபர் TMW தேசபந்து தென்னகோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் கலந்துரையாடப்பட்டதை அடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் மற்றும் பிரதிவாதியான போலீஸ் மா அதிபர் தரப்பு ஆகிய இரண்டு தரப்பினராலும் உடன்பாடு சிலவற்றுக்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதியரசர் PB சூரசேன தலைமையில் மற்றும் நீதிபதி WMNP இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் MEWM லலித் ஏகநாயக ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட விசாரணை குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த உடன்பாடுகள் சிலவற்றுக்கு இணக்கமேற்பட்டது. அதனை அடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட சாட்சியங்கள் சம்பந்தமான சத்திய கடதாசிகளை எதிர்வரும் 3ஆம் திகதி பிற்பகல் 2 மணிக்கு குழுவில் சமர்ப்பிப்பதற்கு இரண்டு தரப்பினரதும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட சாட்சியங்கள் சம்பந்தமான சத்திய கடதாசிகள் தொடர்பான பிரதிவாதி போலீஸ் மா அதிபர் தரப்பின் நிலைப்பாட்டை 9ஆம் திகதி முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் வாய்மொழி மூலமான சாட்சியங்கள் மற்றும் குறுக்கு விசாரணை செய்தல் என்பவற்றுக்கு எதிர்வரும் 11ஆம் திகதி மற்றும் 16ஆம் திகதி முதல் தினம்தோறும் முற்பகல் 9:30 மணி முதல் விசாரணை குழு கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. தெற்கு கடற்கரையிலிருந்து ஆழ்கடலில் பெருமளவிலான போதைப் பொருட்களை ஏற்றி சென்ற 2 பலநாள் மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் 2 போதைப்பொருள் கடத்தல் படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதன்போது படகிலிருந்து 11 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்களுடன் 2 படகுகள் இன்று காலை திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்களுடன் 2 படகுகள் திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தெற்கு பிராந்தியத்தில் கைப்பற்றப்பட்ட 2 படகுகளில் 778 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அவற்றில் 275 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 503 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் உள்ளடங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போனஸ் கொடுப்பனவு குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் 12:30 முதல் இலங்கை வங்கியின் அனைத்து கிளை வலையமைப்புகளையும் மூடிவிட்டு வங்கி பரிவர்த்தனைகளிலிருந்து விலகுவதற்கு இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் 6ஆம் திகதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் குறித்த சங்கம் எச்சரித்துள்ளது. ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவும் சேதமடையவோ அல்லது அளிக்கப்படவோ இல்லை என்று ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதலினால் எந்தவொரு இணையவழி தகவல் அமைப்பும் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாக அறிக்கையொன்றை வெளியிட்டு ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் வாரத்தில் ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக
சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் திணைக்களத்தின் தகவல் அமைப்புகளை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்ட போது எந்த தரவும் திருடப்படவில்லை அல்லது இழக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சைபர் தாக்குதல் தொடர்பாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவுடன் இணைந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாணதுரை வேகட பகுதியில் முச்சக்கர வண்டி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை 10 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தில் குறித்த நபரின் முதுகில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபர் பாணதுரை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் T-56 ரக துப்பாக்கியால் பலமுறை துப்பாக்கி சூடு நடத்துவதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நிலங்கவின் நெருங்கிய உதவியாளர் என போலீசார் தெரிவித்தனர். சமீப நாட்களாக நிலங்க மற்றும் பாணதுரை குடுசாலிந்துவின் போதைப்பொருள் கும்பல்களுக்கு இடையே மாலமுள்ள மற்றும் மாதுபிட்டிய பகுதிகளில் துப்பாக்கி சூடு நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் பாணதுரை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு தலாதுவ பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நபர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் மற்ற நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கி சூட்டில் எந்த உயிர் பலியும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்கொழும்பு போலீசார் சம்பந்தப்பட்ட 2 நபர்களையும் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த துப்பாக்கிக்கு சட்டப்பூர்வ உரிமம் உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவரான சரித் தில்ஷானின் சம்பவம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்றும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரி இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. மேலும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அரசு கல்வி நிறுவனங்களில் பகிடிவதையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கல்ஹேன ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகம், அதன் துணைவேந்தர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், உயர் அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர், பதில் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வுத்துறையின் பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட 69 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கான விசாக்களை பெற்றுக்கொள்வதில் இலங்கையர்கள் முகம் கொடுத்து வரும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் உள்நாட்டில் புதிய அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்து பரிசீலிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஏரத்திடம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தலைமை வகிக்கும் போலாந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் ரெடோஸ்லாவ் சீகோர்ஸ்கி உறுதியளித்துள்ளார். போலாந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் ரெடோஸ்லாவ் சீகோர்ஸ்கி தலைமையிலான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளின் குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று புதன்கிழமை நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். வெளிவிவகார மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் துணைத் தலைவருமான காஜா கலாசாய் பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் ரெடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி தலைமையிலான குழுவினருக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கான விசாவை பெற்றுக்கொள்வதில் இலங்கையர்கள் முகம் கொடுத்து வரும் சிக்கல்கள் தொடர்பில் அமைச்சர் விஜித்த ஹேரத் சுட்டிக்காட்டினார். அதனை செவிமடுத்த போலாந்து வெளிவிவகார அமைச்சர் இந்த நெருக்கடிக்கு தீர்வாக அமையக்கூடிய வகையில் இலங்கையில் புதிய அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்து அவதானம் செலுத்துவதாக உறுதியளித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இன்னும் 2 தினங்களிலே அந்த போனஸ் ஆசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன்
ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4 ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் தொடங்கி ஏனைய நகர சபைகள் கல்வெட்டுத்துறை, பருத்தித்துறை, சாவச்சேரி நகர சபை தேர்தல்கள் தொடர்ந்து பிரதேச சபைகள் நடத்தப்படும். இவ்வாறு தான் இந்த அட்டவணை அமையும். 83ஆம் ஆண்டிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழர் விடுதலை கொண்டு அதேபோல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போட்டியிட முற்பட்ட நேரத்திலே தமிழர் விடுதலை புலிகள் எல்லோரையும் அணுகி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் அந்த தேர்தலை கட்சிகள் புறக்கணித்தன, மக்கள் பகிஷ்கரித்தார்கள். சபைகள் இயங்கவில்லை. நாட்டின் பொருளாதாரம் 2018ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மீள திரும்புவதற்கு இன்னும் 2 அல்லது 3 வருட காலம் எடுக்கலாம் என மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக கொழும்பு மத்திய வங்கி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்விலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2019 தொடக்கம் 2023 ஆகிய 5 வருட காலத்தில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கும் போது 2021ஆம் ஆண்டு மாத்திரமே பொருளாதார அதிகரிப்பை குறிப்பிட முடியும். ஏனைய வருடங்களில் அவ்வாறான அதிகரிப்பு காணப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் 2018ஆம் ஆண்டில் 13.2 டிரில்லியன் ரூபாவாக இருந்த நாட்டின் தேசிய உற்பத்தி 2023ஆம் ஆண்டில் 11.9 டிரில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது. எனினும் அது 2024ஆம் ஆண்டு 12.5 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்தது. அந்த வகையில் 2018ஆம் ஆண்டு நாட்டிலிருந்து பொருளாதார நிலைமை மீண்டும் திரும்புவதற்கு இன்னும் 2 அல்லது 3 வருட காலம் எடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய கோவிட்-19 திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் PCR பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க இதனை தெரிவித்துள்ளார். PCR பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட்-19 நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும், ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது நாளை பிற்பகல் 12:30 வரை அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும், காளி முதல் அம்மந்தொட்ட வழியாக புத்துவில் வரையிலும் உள்ள கரையோர கடற்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை கடற்பகுதிக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு வரிகளை அமல்படுத்த அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு தீர்வை வரியை அதிகரித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். எனினும் அவர் எந்த நாட்டுக்கு எதிராகவும் அமுல்படுத்திய அல்லது அமுல்படுத்துவதாக அச்சுறுத்திய தீர்வை வரி அதிகரிப்புகள் செல்லுபடியாகாதென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ட்ரம்பின் குடியரசுக் கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள காங்கிரசுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவை சேர்ந்த மாணவர்களின் விசாவை அதிரடியாக ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 2023 தொடக்கம் 2024 கல்வியாண்டில் மட்டும் சுமார் 2,70,000 சீன மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அங்கு பயிலும் வெளிநாட்டு மாணவர்களில் 1/4 பங்கு சீன மாணவர்கள் எனும் அளவுக்கு எண்ணிக்கையில் உள்ளனர். இந்த சூழலில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் ட்ரம்புக்கு மோதல் போக்கு
ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்கலைக்கு வழங்கப்படும் நிதியை குறைத்த அவர் அங்கு பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான இடஒதுக்கீடையும் 25%இலிருந்து 15% குறைத்தார். இந்த நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பு கொண்டவர்கள் சீன மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை இன்னும் கடினமாக்க பரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். காசா உதவி மையத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் உள்ள ஓர் உதவி விநியோக மையத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனியர்கள் கூட்டம் அந்த மையத்தை முற்றுகையிட்டதால் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை நிர்வகிக்கும் தளத்தில் உதவி பொருட்களை பெற முயன்ற கூட்டத்தினர் மீது கூட்டத்தின் மீது இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாலஸ்தீனிய பகுதிகளுக்கான ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் தலைவர் அஜித் சங்கி ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளின்படி பெரும்பாலான காயங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்டவை என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் காசாவில் நிலவும் அவநம்பிக்கையான மனிதாபிமான சூழ்நிலையையும் உதவி விநியோகத்தின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை பற்றிய அவசர கேள்வியையும் எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 18வது IPL தொடரின் லீக் சுற்றுகள் நேற்று முன்தினம் முடிவடைந்தது. இந்த இறுதி லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் முறையே முதல் 4 இடங்களை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் முலாப்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் 2வது இடம் பெற்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதுகின்றது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். தோல்வி அடையும் அணிக்கு மற்றொரு வாய்ப்பு உண்டு. தோல்வி காணும் அணி வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணியுடன் மோதும். இந்த மோதலில் வெற்றி பெறும் அணி 2வது அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழையும். இன்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியின் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமு, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.